தேர்தல் விதிமுறைகளை விஜய் மீறிட்டார் அப்படின்னு அவர் மீது ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. செல்வம் அப்படின்னு ஒருத்தர் சென்னை காவல்துறை ஆணையகத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை கேட்கும் பொழுது அழுவதா சிரிப்பதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா உங்களில் பல பேர் விஜய் ஓட்டு போட வந்த அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அங்கே எவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளு நடந்தது, எவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் விஜய் மாதிரி ஓட்டு போட வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையோ சலசலப்பையோ ஏற்படுத்தவில்லைங்கிறத இங்கே முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா இப்போ தலைவர்களுக்கு தன்னெழுச்சியாக கொடுக்குற கூட்டம்ங்கிறது எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல். இவங்களா கூட்டத்தை கூட்டுறது, பிரியாணியை கொடுக்கறது, குவாட்டரை கொடுக்கறது, காசை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தலைவர் வர்றாருன்னா அவரை பார்க்க வருகிற கூட்டம் இருக்குல்ல, அது எப்போவுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எம்ஜிஆருக்கு நிகழ்ந்தது, கலைஞருக்கு நிகழ்ந்தது, ஜெயலலிதா அம்மாவுக்கு நிகழ்ந்தது. அதற்கப்புறம் பல பேர் திரட்டுகிற கூட்டமாக தான் அது இருக்குது. இப்போ சீமானுக்கு அது நிகழுது, அது ஒரு பக்கம் வச்சுருவோம். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த தேர்தல் நாளன்று விஜய் வரும்பொழுது கூடிய கூட்டம் தன்னெழுச்சியானது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இப்போ அவர் புகாரில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விஜய் கூட்டமாக ஒரு 200 பேரோட வந்தார், அங்கே ஒரு வரிசையிலேயே நிற்காமல் நேரடியாக போய் ஓட்டு போட்டார். இந்த தள்ளுமுள்ளுனால் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் ஓட்டு போடாமல் திரும்பிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய குற்றமாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இது தேர்தல் விதிமுறை மீறல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் ரசிகர்கள் திரண்டதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொன்று விஜய் அவரை சுற்றி வெறும் மனித தலைகளை தான் அவர் பார்த்தார். எங்கே கியூ இருக்குது, எங்கே வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கண்ணிலே தென்படலை. இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம், மக்கள், மீடியா. இதுதான் இதில் ரசிகர்களை தாண்டி நான் மீடியாவை தான் குற்றம் சொல்வதற்குரிய இடத்துல நிற்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 200-250 மீடியாக்கள் ஓரிடத்தில் கூடி ஒரு பிரபலத்தை முற்றுகையிடும் பொழுது என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒரு சாதாரண மனுஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. சட்டத்தின் முன் அனைவரும் சாதாரணமானவர்கள்ங்கிறத கருத்தில் நான் சொல்கிறேன். அவர் எங்கே போய் கியூவில் நிற்க முடியும்? அவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு 200 பேர் திரண்டு அப்படியே ஒரே நேரத்தில் அவரை குளோசப்பில் எடுக்கணும், அவர் விரலை எடுக்கணும், அவர் நகத்தை எடுக்கணும் அப்படின்னு நின்னீங்கன்னா அவர் எப்படி நிம்மதியாக போய் ஓட்டு போட முடியும்? அன்னைக்கு நடந்தது அதுதான். மொத்த ஊடகங்களும் குவிஞ்சிட்டாங்க. இதில் ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்பெஷலாக, அதாவது மற்றவர்கள் வழக்கமாக எடுப்பதை தாண்டி ஒரு கோணத்தில் விஜயை நீங்கள் எடுத்தீங்கன்னாலோ, அல்லது அங்கே வருகிற ஒரு விஐபியை விசேஷ கோணத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரேமே அப்படி இருக்கணும். அப்படி ஒரு கவர்ச்சியான ஒரு ஃப்ரேமில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த கேமராமேனுக்கு இன்சென்டிவ்லாம் கொடுக்குறாங்க டிவி ஸ்டேஷனில். அப்போது இந்த தனியார் தொலைக்காட்சிகளில் பாராட்டு வாங்கணுங்கிறதுக்காக பல கேமராமேன்கள் மரத்து மேலே ஏறுறது, பைக்கு மேலே ஏறுறது, தலைகீழாக தொங்குறது, இந்த மாதிரி கேமராவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நிற்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே தள்ளுமுள்ளு வந்திருக்கு. நியாயமாக நீங்கள் புகார் அளிக்க வேண்டியது ஊடகத்தின் மேலே தான். அதை விட்டுட்டு விஜய் 200 பேரை கூப்பிட்டு வந்தார், அங்கே கலவரம் பண்ணாருன்னு சொன்னீங்கன்னா இதை விட அநியாயம் உலகத்தில் வேறு எங்காவது உண்டா? இந்த ஊடகங்கள் ஏன் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக நடந்துக்குதுங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 200 ஊடகம் கூட இருக்கட்டும், 2 பக்கமும் நீ 100 பேர் நீ 100 பேர் நின்றுக்கோ, நடுவில் அவர் பாட்டை ஓட்டு போட்டு வரட்டும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் முழுசாக நினச்ச மாதிரி எடுக்கலாமே விஜயை. அவரும் நினச்ச மாதிரி போய் க்யூவில் நின்று யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் ஓட்டு போட்டு வருவார். அப்போ நீங்கள் 2 பக்கமும் நிற்காமல், உங்களுக்குள் ஒரு ஒழுங்கு இல்லாமல், ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு புடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு ஓடும் பொழுது அங்கே கலவரம் தான் நடக்கும். எல்லாருக்கும் அசௌகரியம் நடக்கத்தான் செய்யும். இதை செய்ய வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு தான் இருக்குது. இப்போ ஊடகங்கள் அந்த தவறை செய்யும் பொழுது ஊடகத்தின் மேல் குற்றம் சொல்கிற விஷயத்தில் ஏன் இந்த செல்வம் தவறி போனாருங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. யார் அந்த செல்வம் நமக்கு தெரியாது. அவர் வழக்கறிஞரா, அல்லது சாதாரண ஒரு பிரஜையா, அல்லது மாற்றுக் கட்சியை சேர்ந்தவரா, அல்லது அஜித் ரசிகரா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவர் கொடுத்த அந்த புகார் இருக்குல்ல, அது உள்நோக்கம் கொண்டதுங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னா விஜய் மீது மொத்த குற்றத்தையும் சுமத்தணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அந்த புகாரெலாம் கணக்கிலேயே எடுத்துக்கூடாது. ஏன்னா காவல்துறைக்கே தெரியும், அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் தான் இந்த ஊடக கூட்டம். இப்போ இதுவே பொதுமக்களாக இருந்ததுன்னா லேசான தடியடி அடித்து அவங்கள கலைச்சி விட்ருவாங்க. பட் ஊடகங்களுங்கும் போது அதை செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும். நாளைக்கு ஊடகவியலாளர் ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விட்டால்
அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறும். அந்த ஊடகத்தை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, இந்த ஊடகத்தை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, காவல்துறையை அராஜகத்தை நிறுத்த மாட்டியான்லாம் இவங்களே பயங்கரமாக குரல் கொடுப்பாங்க. அப்போ அவங்க பயந்துக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் தவிச்சு போய் நிற்கிறாங்க. அதில் ஏற்பட்ட கலவரம் தான் இது. இன்னும் நான் என்ன கேட்குறேன், இப்போ விஜய் மாதிரி ஒரு விஐபி வர்றாரு, நீங்கள் அவர் மூக்கில் போய் குளோசப்பில் எடுக்கணும், அவர் விரலில் ஒரு பிளாஸ்டிக் வச்சுருக்கிறாரு, அது என்ன பிளாஸ்டர் அப்படின்னு பார்க்கணுன்னு நீங்கள் குளோசப் போகிறீங்க. இதே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்குது இல்லை, இந்த ஜல்லிக்கட்டில் இந்த காளமாட்டை நான் போய் குளோசப்பில் எடுப்பேன் அப்படின்னு யாராவது கிரவுண்டுக்குள்ளே இறங்குறீங்களா? அப்போ உங்களால் இறங்க முடியுமா? இறங்குனா மாடு குத்தும், உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போது ஓரமாக எடுக்கிறீங்கல்ல. 100 கேமரா போனாலும் 100 கேமராவும் சிஸ்டமேட்டிக்காக ஒரு இடத்துல போட்டு எடுக்கிறீங்கல்ல, அது ஏன் இந்த மாதிரி இடங்களில் உங்களால் செய்ய முடியலங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதை ஏதோ ஊடகத்தில் இருந்துட்டு ஊடகத்தை நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது. நிச்சயமாக இது நாளைக்கு நினைச்சால் தவிர்க்கலாம். இதே ஊடகங்கள் அவங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக்கிட்டு எங்கே போனாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபி வரட்டுமே, அங்கே நீங்கள் ஒழுங்காக நின்று எடுக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? இதே முதல்வர் ஸ்டாலின் ஓட்டு போட வந்தார், குடும்பத்தோடு வந்தார். இன்னும் சொல்ல போனால் ஒரு வீட்டில் நடந்து வராரு வாக்குச்சாவடிக்கு. எங்கேயாவது தள்ளு முள்ளு கூட்டம் நடந்துச்சா? அவ்வளவு பெரிய தொண்டர் படை உள்ள ஒரு கட்சி தலைவர் அவரை பார்க்கணுன்னு மக்கள் ஆர்வமாக நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா? இடிச்சுக்கிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்போ அந்த ஒழுங்கு எங்கேருந்து வருது? காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருக்காங்க. நீங்கள் கூட்டத்தை மீறி கிட்ட வந்தீங்கன்னா நிச்சயமாக அடி விழுன்னு தெரியும். அதனால் ஊடகங்கள் கூட ஒரு ஒழுங்காக நிற்கிது. அது ஏன் விஜய் மாதிரி, அஜித் மாதிரி அல்லது மற்றவர்கள் மாதிரி ஒருத்தர் வரும்போது உங்களால் பண்ண முடியலங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இன்னொன்று, இந்த ஊடக அராஜகம்ங்கிறது சமீபத்தில் ரொம்ப பெருகி போயிட்டுருக்கு. இப்போ அண்மையில் ஒரு மதுபான பார், அந்த பாருக்கு ஆண்களும் பெண்களுமா குடிக்க வர்றாங்க. இன்றைக்கி குடிக்கிறதுங்கிறது முன்னெல்லாம் ஒரு காலத்தில் அதை ரொம்ப அவமானமாக கருதுவாங்க, வீட்டுக்கு தெரியாமல் குடிப்பாங்க. இன்றைக்கி அரசாங்கமே திறந்து வச்சு, தெருவுக்கு தெரு திறந்து வச்சு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஃபேண்டா கொக்கோ கோலா குடிக்கிற மாதிரி தான் அதுவும் அப்படிங்கிற அளவுக்கு மன ரீதியாக ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்க வருவதில் என்ன தவறு? அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு உட்பட்டது, தவறா சரியாங்கிறது. ஆனால் இந்த பொது சமூகத்தின் பார்வையில் நான் கேட்குறேன், என்ன தவறு? 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண் அவள் சம்பாதிக்கிறா, அவள் விரும்பின பானத்தை அவள் குடிக்கணும்னு அங்கே வர்றா. நீங்கள் பார் நடத்துகிறவரை விட்டுட்டீங்க, பாருக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கத்தை விட்டுட்டீங்க, கேமராவை தூக்கிட்டு அங்கே குடிக்க வர்ற பொண்ணை விரட்டுறான். பயந்து ஓடுது இந்த பொண்ணு, விரட்டிகிட்டே ஓடுறான். இதை விட ஒரு அராஜகம் எங்கேயாவது உண்டா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான அராஜகம் தான் இன்றைக்கி ஓட்டு போடுற இன்றைக்கி நடந்தது. இதில் நடிகைகளை நான் பயங்கரமாக குற்றம் சொல்கிறேன். நீங்கள் நியாயமாக ஓட்டு போட வரணும்னா நீங்கள் பட்ட வாங்க, உங்கள் வாக்குச்சாவடி எதுவோ ஓட்டு போட்டு தொலைச்சிட்டு போக வேண்டியது தானே. முதல் நாள் ஏன் சொல்கிறீங்க இந்த வாக்குச்சாவடிக்கு இத்தனை மணிக்கு நான் வர்றேன்னு ஏன் நீங்கள் தகவலை பத்திரிகையாளர்களுக்கு அனுப்புகிறீங்க? பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் எல்லா நடிகர்களும் ரஜினியில் ஆரம்பித்து கொட்டாச்சி வரைக்கும் இந்த வாக்குச்சாவடியில் இத்தனை மணிக்கு வர்றாருன்னு அவரவர் பிஆர்ஓ விட்டு தகவலை பரிமாறுறாங்க. அப்போது ஊடகங்கள் என்ன பண்ணுது, மொத்தமும் போய் ஒரு இடத்துல நின்றுக்குது. இப்போ சாலிகிராமம் மாதிரியான ஒரு பகுதி, நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு ஏரியா அது. அப்போ எல்லாருமே இந்த வாக்குச்சாவடிக்கு தான் ஓட்டளிக்க வருவாங்கங்கிறது ரசிகர்களுக்கும் தெரியும். இப்போ ஊடகங்களில் இந்த செய்தி காலையில் 7 மணிக்கு ரஜினி வராரு, 8 மணிக்கு கமல் வராரு, 9 மணிக்கு தனுஷ் வராரு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த கூட்டம், ஊடக கூட்டம் அங்கே நின்றுடுது. இப்போ 100 கேமரா ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா ரோட்டில் ஏதோ கடைக்கு தயிர் வாங்க போகிறவங்க கூட ஐயோ என்னடா 100 கேமரா நிற்கிது, அப்போ இங்கே யாரோ ஒரு விஐபி வராருன்னு அவனும் நின்றுறான். இப்போ இந்த கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. என்னத்துக்கு சொல்கிறீங்க? ஏன் ஊடகத்துக்கு சொல்கிறீங்க? நீங்கள் பாட்ட வாங்க, உங்கள் ஜனநாயக கடமை ஆட்டிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு உங்களுக்கு இந்த ஊடக வெளிச்சம் வேணும், அதே நேரத்தில் ஒருத்தனும் டச் பண்ணாமல் நம்ம போய் ஓட்டு போடணும்னா எப்படி நடக்கும்? அதுதான் இந்த சம்பவங்களில் தொடர்ந்து நடக்குது. ஊடகங்களும் சினிமா நடிகர்கள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் ஒரு நல்ல கண் ஓட்டு போடும்போது நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களா? அல்லது இன்னும் மற்றவர்கள் மிகச்சிறந்த அரசியல் தலைவர்கள்லாம் இங்கே இருக்காங்க, புகழ் வெளிச்சம் அடையாத அரசியல் தலைவர்கள், அவங்க பின்னாடி யாராவது போய் நிற்கிறீங்களா? அப்போ இதை எடுத்து இதை பிரபகண்டா பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் ஓடி வர்றீங்க. இதன் மூலம் ஏற்படுகிற தள்ளுமுள்ளுவை வச்சு யாரோ ஒருத்தர் செல்வம்ங்கிறவர் அவருடைய புகழை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, அவருடைய பேரை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்கேயும் எடுபடாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
நீங்களே உங்களுக்காக ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிறீங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. விஜய் விஷயத்தில் அது நடந்துதான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் வந்து கோட்டு படப்பிடிப்புலேருந்து கிளம்பி மாஸ்கோவிலேருந்து துபாய் வழியாக வர முடியாமல் டெல்லிக்கு வந்து, ஏன்னா துபாய் ஏர்போர்ட் அங்கே ஃபுல்லாக மழை, ஏர்போர்ட்டே வந்து நீச்சல் குளம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எங்கேயோ டெல்லிக்கு வந்து அங்கேருந்து நள்ளிரவு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முதல்ல ஜெட்லாக்குன்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம், நீங்கள் 18 மணி நேரமோ 20 நேரமோ விமானத்தில் பயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு அலுப்பாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு காலையில் ஒரு 12 மணிக்கு ஒரு ஓட்டு போட வந்தால் நிம்மதியாக ஓட்டு போட விடுறீங்களா? இப்படி இருந்தால் அந்த ஊடகங்களை மக்கள் வந்து காரி துப்ப மாட்டாங்களா? அடுத்த தேர்தலுக்காவது இந்த மாதிரி அட்ராசிட்டியெல்லாம் பண்ணாமல் ஓட்டு போட வர்ற விஐபிகளை அவங்க பாட்ட சுதந்திரமாக ஓட்டு போட விடுங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த சினிமா நட்சத்திரங்கள் தயவு செய்து நான் இந்த நேரத்துக்கு இந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட வர்றேங்கிற தகவலை யாருக்குமே சொல்லாதீங்க. நீங்கள் பாட்டை வாங்க, நீங்கள் பாட்டை ஓட்டு போட்டு போங்க. இல்லைன்னா இதே மாதிரி தள்ளு முள்ளு நடக்கும். உங்கள் சட்டையில் கையை வச்சு இழுப்பாங்க, கன்னத்தை கிள்ளுவாங்க. அதெல்லாம் வேணும்னா சொல்லிட்டு வாங்க.